அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 12ஆம் தேதி அதாவது மே மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறனால வீண் மனக்குழப்பம், ஏதோ ஒரு மனப்பதட்டத்தில் இருப்பது, சிறு சிறு விபத்துகள், காயங்கள் ஏற்படுவது, அனாவசியமான செலவுகள், குடும்பத்தில் குதர்க்கம் அல்லது பிரிவினை ஏற்படுவது, அதாவது தனி குடித்தனம் போகலாம் அப்படிங்கிற ஐடியா தென்படுறது, இது எல்லாமே இருக்கும். 12ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படும். தனி குடித்தனம் போகணும்னு சில இளம் தம்பதிகள் கேட்டால் அது பெரியவங்க ஒத்துழைச்சி சரின்னு போய் அனுப்பி வைக்கிறதே ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டங்கிறது அவங்க ஒன்றா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. அதனால் குடும்பத்தில் தனி குடித்தனத்தை போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புதிய உறுப்பினர்களும் குடும்பத்துக்கு வருவார்கள். அதாவது குழந்தை பிறப்பு, பணவரவு போன்றவை எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த துளாராசிக்காரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 2 7 7ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ராசி அதிபதி 6+6 போய் 6ஆம் இடத்துக்கே வர்றது ரொம்ப நல்லது தாங்க. உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க. அவங்களுக்கு பதவி உயர்வு, உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுவரைக்கும் பணவரவு சில வியாபாரிகளுக்கு ஏற்கனவே இருந்துட்டு வந்த பாக்கி சாய்க்கெல்லாம் இப்போ வசூலாகும். இப்போவே ஏற்கனவே நீங்கள் குறைஞ்சபட்ச லாபத்தில் தான் தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க. அதுவே தான் தொடரும். அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. ஆனால் அதுக்கும் பழைய பாக்கிகள் கொஞ்சம் வசூலாகி உங்களுக்கு சந்தோஷத்தை, திருப்தி ஏற்படுத்தும். பார்ட்னர்ஷிப்பை கொஞ்சம் தக்க வச்சுக்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு காலமாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தக்க வச்சுக்கிறது நல்லது. முடியாதவர்கள் பார்ட்னர்ஷிப்பை கைவிடுறதே ரொம்ப நல்லதாக இருக்கும். சில நேரங்களில் இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சில சிக்கல் வந்தாலும் அதெல்லாம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணவரவு ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்தாலும் தொழிலும் கூட நல்லா தான் நடக்க போகுது. உங்களுக்கு பூர்வீக சொத்து வருமானம் போன்றவைகள், அதாவது பனை வழி வருமானம், ஏற்கனவே பழைய பாக்கிகள் வர வேண்டியது, மாமன் மச்சன உறவுகளுக்குள்ள இருந்த பிணக்குகள் சரியாகி அது ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கும். தனி குடித்தனமாக போகிறவங்களுக்கு போகிறவங்கள பேசாமல் பெரியவங்க விட்டுறது நல்லது. குழந்தைகளால் தேவையற்ற செலவுகளும் ஒரு சில மன உளைச்சல்களும் சிலருக்கு ஏற்படும். ஆனால் அது இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அதுவும் சரியாகி இந்த மாதம் முழுவதுமே நல்லா திருப்தியான சந்தோஷமான பலனை அனுபவிக்கக்கூடிய நல்ல மாதமாக இது இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரருக்கு உங்களுக்கு 19, 20 இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மே மாதம் 19, 20 2 தேதிகளும் சந்திராஷ்டமங்க. ரொம்ப நல்லதுங்க. நன்றி.